கருப்பாப்பா? ஆமாண்ணே. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாப்பா ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க. நேற்று இன்னைக்கு இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்ருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குற, உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றான். நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது, நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து டே அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க.